வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். விசேட பாதுகாப்புடன் சிகிச்சை பெறும் ரணிலை காக்க களமிறங்கிய எதிர்க்கட்சி தலைமைகள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு அரசாங்கத்திற்கு எதிரான முறைப்பாட்டு கடிதம். லசந்தவின் கொலை விசாரணை மீள ஆரம்பம். இசை நிகழ்ச்சி மோதல், இளைஞர் பலி. பாடசாலை மாணவர்களுக்கு புதிய திட்டம் அறிமுகம். வேலைநிறுத்தத்தை அறிவித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கம். தொடரும் கையெழுத்து போராட்டம். வளர்ந்த வீட்டில் களவாடிய வாலிபன் கைது. தொடர்ந்தும் விரிவான செய்திகள். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒற்றனின் ரகசிய குறிப்பு. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்ய லஞ்ச ஊழல் ஆணையகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி முறைகேடு தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவுள்ளது. குறித்த விடயத்தை கொழும்பின் ஆங்கில பத்திரிகை ஒன்று தெரிவித்துள்ளது. 2015 ஆண்டு உரக்கூட்டு தாபனத்தில் கேள்விப்பத்திர சபையின் தலைவராக பணியாற்றிய போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை சுமத்தப்பட்டுள்ளது. இதன்போது 8 மில்லியன் ரூபாய் முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதி ஒருவரை குறித்தும் கருத்து தெரிவித்ததற்காக ஜெயக்கொடியை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் எதிர்க்கட்சியினர் மற்றும் சிவில் அமைப்புகள் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளன. இந்த வழக்குகளில் ஏதேனும் ஒன்றில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ஜெயக்கொடி கடுமையான குற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலக வேண்டும் என சிரேஷ்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் கோரி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவ்வாறு பதவி விலக எந்த திட்டமும் இல்லை எனவும் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் ரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்காக 2 ஜெயிலர்கள் உட்பட 8 சிறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மருத்துவமனையை சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் மருத்துவ பரிந்துரைகளின் பேரில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீரடைந்தவுடன் அவர் மீண்டும் வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார் என்று சிறைச்சாலை அதிகாரியொருவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என முன்னாள்